Hi everyone, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அப்படினா இனிப்பு அவல் சமோசா ஆர் போஹா சமோசா, ஸ்வீட் போஹா சமோசா எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த ரெசிபி எப்படி பண்றதுங்கறத பார்க்க முடியும். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1 கப் அளவு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் மூணையும் ட்ரையா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சமா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த மாவை நம்ம ரெடி பண்ணனும். இதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். நம்ம நிறைய டைப் சமோசா சாப்பிட்டிருப்போம். உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு சாப்பிட்டிருப்போம், ஆனியன் சமோசா சாப்பிட்டிருப்போம், வெஜிடபிள் சமோசா சாப்பிட்டிருப்போம், எக் சமோசா சாப்பிட்டிருப்போம், சிக்கன் சமோசா சாப்பிட்டிருப்போம். இது வந்து டோட்டலாகவே வித்தியாசமான ஒரு ரெசிபி. இனிப்பு அவலில் உள்ள ஸ்டஃபிங் வச்சு சமோசா செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு ரெடி பண்ண பின்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த மாவை பிசைங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணி வைங்க 15 நிமிஷத்துக்கு. ஏன் அழுத்தம் கொடுத்து பிசைய சொல்கிறேன் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். நம்ம ஃபைனலாக சமோசா ரெடி பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையாமல் மாவு மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டோம், அந்த சமோசா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணி வைங்க. எதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஃபுல்லாக ட்ரை ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கிறப்ப மேலே ட்ரை ஆகும், உள்ளே ஈரப்பதமாக இருக்கும். அது தடுக்கிறதுக்காக தான். இப்போது அவல் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் நான். அதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவல் நல்லா ஊறட்டும். சிவப்பு அரிசி அவல் கிடச்சா கூட இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது சிவப்பு அரிசி அவல். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து சுகர் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா ஈரத்தோடு இருக்கிறப்பவும் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுகர் நல்லா கரைஞ்சிரும். அதுக்காக தான் அவளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். அவளும் நல்லா ஊறட்டும். இப்போ அவல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு இடத்துல வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவல் நல்லா ஊறி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காயை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட அவல் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மாவு ஊறி இருக்கும். அதை தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சமோசா ரெடி பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அது சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ங்க. நல்லா திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். தேய்ச்ச பின்னாடி ஈவனாக ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு ஒரு சைடை நல்லா ஃபைனாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அவல் ஸ்டஃபிங்கை வச்சு அதையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஒட்டலை அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும். அப்போ அவல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம நல்லா ஒட்டணும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் மாதிரி நம்ம சமோசா பண்ணுறப்ப பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி மற்ற மாவையும் உள்ள அவல் ஸ்டஃபிங் வச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணி ஆயிலில் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஒட்டுறது மட்டும் கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க, பிரிஞ்சு வந்துடக்கூடாது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப. அதனால் நல்லா ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நம்மளோட சமோசா. நம்மளோட சமோசா எல்லாம் ஃபில் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு
நம்ம ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒவ்வொரு சமோசாவும் அதில் ஆட் பண்ணுங்கள். 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வரணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட சூப்பரான இனிப்பு அவல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.